தமிழ் மாதங்களில் ஆவணி மாதம் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் பல தெய்வங்களோடும் ஆன்மீக சிறப்புகளோடும் தொடர்பு கொண்டுள்ளது. ஆவணி மாத சிறப்புகள். முதலாவது, ஆவணி அவிட்டம், உபாகர்மம். ஆவணி மாதத்தில் ஆவணி அவிட்டம் மிகவும் பெருமையுடன் கொண்டாடப்படுகிறது. இதில் பூணூல் அணிந்துள்ள பிராமணர்கள் இந்த நாளில் புது பூணூல் தரித்து வேதபாடங்களை நினைவு கூர்கிறார்கள். இந்நாள் விஷ்ணுவுக்கு மிக முக்கிய நாளாகக் கருதப்படுகிறது. இந்த நாள் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாள் ஆகும். இந்நாளில் காயத்ரி மந்திரம் என்ற புனித மந்திரம் 1000 முறை செய்யப்படுகிறது. மேலும் இது புதுப்பிறவி, புது ஆற்றல் பெறும் நாளாக கருதப்படுகிறது. இரண்டாவது, ஆவணி மாத சனிக்கிழமைகள். ஆவணி மாத சனிக்கிழமைகள் பெருமாள் சனிகள் என்று அழைக்கப்படுகிறது. ஆவணி மாத சனிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானவையாகவும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகின்றது. இந்த நாளில் திருமாலுக்கு சிறப்பு அர்ச்சனைகள், பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் விரதமிருந்து பெருமாளை வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபட்டால் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியும் பல சமயங்களில் ஆவணி மாதத்திலேயே வரும். விநாயகர் வழிபாடு இம்மாதத்துடன் நெருங்கிய தொடர்புடையது. புதிய துவக்கங்களுக்கும் கல்வி மற்றும் அறிவுக்கும் விநாயகர் அருளளிக்கிறார். இதனால் ஆவணி மாதம் விநாயகரோடும் நெருங்கிப் பிணைக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, ஆவணி மாத சிவபெருமான் வழிபாடு. திருவாதிரை நட்சத்திரத்துடன் சிவபெருமானுக்கு தொடர்புடையதால் இந்த மாதத்தில் சிவன் வழிபாடும் சிறப்பானதாகக் கருதப்படுகிறது. சோமவாரங்கள், அதாவது ஆவணி மாத திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கே அர்ப்பணிக்கப்படுகின்றன. சிவபெருமானை பால், தேன், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதி, நோய் தீர்வு, சாந்தி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஐந்தாவதாக, ஆவணி மாத திருக்கல்யாணம். பல தெய்வங்களின் திருக்கல்யாணம், தெய்வ திருமண விழாக்கள் ஆவணி மாதத்தில் பல கோவில்களில் நடைபெறுகிறது. ஆவணி மாதத்தில் பல கோவில்களில் தெய்வங்களின் திருக்கல்யாணம், தெய்வ திருமண விழாக்கள் நடைபெறும். பார்வதி, பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் சில சைவ கோவில்களில் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. இது சக்தி, சிவனின் சேர்க்கை என்பதற்கான அடையாளம் ஆகும். ஆறாவதாக, ஆவணி மாதமும் இயற்கையும். இந்த மாதம் மழைக்காலம் தொடங்கும் காலம். நிலம் புதுப்புது வளம் பெறும் காலம் என்பதால் விவசாயிகளுக்கும் மிகவும் சிறப்பு. ஆவணி மாதம் மழைக்காலம் ஆரம்பிக்கும் காலம். நிலம் வளம் பெறும் காலம் என்பதால் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் மாதமாக கருதப்படுகிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து வழிபடுவார்கள். மேலும் தியானம், ஜபம், விரதம் ஆகியவற்றுக்கு இம்மாதம் மிகவும் உகந்தது. மொத்தத்தில் ஆவணி மாதம் விஷ்ணு, சிவன், விநாயகர் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புடைய புனிதமான மாதம். ஆவணி மாதம் என்பது விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் விநாயகருக்கும் சமமாக அர்ப்பணிக்கப்பட்ட புனித மாதம். இந்த மாதத்தில் இறைவனை வழிபடும் ஒருவர் பாவ நிவர்த்தி, ஆரோக்கியம், குடும்ப சாந்தி, செல்வ வளம் அனைத்தையும் பெறுவார். நன்றி.